அனைவருக்கும் வணக்கம். அம்மனுடைய அருளை நாம பெறுறோம் அப்படின்னா, அதில முக்கியமான மாதத்தில இந்த ஆடி மாதம் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தமிழ் மாதத்தில ரொம்ப புனிதமான மாதம் அப்படின்னு இந்த ஆடி மாதத்த சொல்றோம். இந்த மாசம் முழுவதுமே அம்மனுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாடு அப்படின்னு எல்லாத்துக்குமே நாம சிறப்பா முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்வோம். அப்படி எல்லா மாசத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாசத்தில மட்டும் என்னதான் இருக்கு? இந்த மாதத்தில நாம என்ன மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யணும்? முக்கியமா ஆடி 1 இந்த மாத பிறப்பன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறது ரொம்ப நல்லது. பெண்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு தகவல்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஆடி 1க்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்வீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் மற்ற நேயர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் ஆடி மாத பிறப்பை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட சரியான உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும், எப்படி பரிகாரம் செய்யணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிறைய நேயர்கள் இப்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டில் ஆடி மாதம் இந்த ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நீடிக்குது. இந்த வருஷம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையிலேயே தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. சாதாரணமாகவே ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இந்த நாள்லையெல்லாம் அம்மனுடைய கோவிலில் அதிகமான கூட்டம் வரும். அம்மனுடைய வழிபாடு செய்வோம். வீடுகள்லையுமே ரொம்பவே நம்ம வழிபாட்டு பக்திக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். அதில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளே முதல் நாளாக தொடங்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் பார்க்கப்படுது. அதனால் இந்த வருஷம் முதல் நாளில் இருந்தே நம்ம அம்மனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். முக்கியமாக மொத்தமாக 32 நாட்கள் கொண்ட இந்த மாதம் ஆன்மீக வழிபாட்டுக்கு ரொம்ப ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமாக சொல்கிறாங்க. இந்த காலம் தேவர்களுக்கு இரவு காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் திருமணம், புதுமனை புகுவிழா, சுப நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் இந்த மாதத்தில் தவிர்க்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் இறை வழிபாடு, விரதம், தானம், அம்மனுடைய பூஜை, ஆன்மீக செயல்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப உகந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் முக்கியமாக இந்த மாதத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் நம்ம குடும்பத்தில் சுபிட்சத்தையும் வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்குமே தனி சிறப்பு இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆடி பூரம் ஆண்டாள் அவதரித்த திருநாள். ஆடி 18 அதாவது ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். உங்கள் ஊர்லேயும் இந்த ஆறுகள் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா கவனித்து பாருங்கள். இந்த நாளில் ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் இருக்கும். குறிப்பாக ஆடி அமாவாசை இந்த முன்னோருடைய வழிபாட்டுக்கு சிறப்பான நாள். நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கணும், அவர்களுக்கான கடமையெல்லாம் செய்யணும். அப்படின்னா நான் இத்தனை நாள் செய்யலையே அப்படின்னு நீங்கள் இந்த அமாவாசையெல்லாம் தவற விட்டுட்டேனே அப்படின்னு கூட வருத்தப்பட வேண்டாங்க. ஆடி மாத அமாவாசையில் போய் முன்னோருடைய வழிபாட்டுக்கு சிறப்பான வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்துருங்க. ஆடி பௌர்ணமி பல அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக ஆடி பௌர்ணமி இருக்குது. முக்கியமாக நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, நாகதோஷ பரிகார வழிபாடுகளுக்கு ஏற்ற நாளாக இந்த ஆடி மாத நாட்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. முக்கியமாக நீங்கள் இந்த நாளில் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடு இது மாதிரியான மங்களமான பொருட்களை தானமாக வழங்குங்க. இது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. முக்கியமாக நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் கவனித்து பார்த்துருப்பீங்க, அம்மனுக்கு கூழ் படைப்பது. அதாவது அம்மனுக்கு கூழ் படைத்து பக்தர்கள் பிரசாதமாக வழங்கக்கூடிய சிறப்பு வழிபாடு இந்த மாதத்தில் செய்வாங்க. வீட்டில் அதிகாலையில் விளக்கேற்றி துர்க்கை அம்மன், மாரியம்மன் அல்லது குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யலாம்.
மேலும் லலித சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் போன்ற சோஸ்திரங்களை பாராயணம் செய்கிறது ஆன்மீக பலனை அதிகரிக்கும் அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுது. இந்த ஆடி மாதத்தில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் குறித்த பல நம்பிக்கைகள் இந்து சமய மரபுகளில் பரவலாகவே பார்த்துட்டு வந்திருக்கோம். பக்தி மற்றும் பாரம்பரிய அடிப்படையிலான நடைமுறைகளாகும் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். தனிநபர்கள் தங்களுடைய குடும்ப பழக்கம் மற்றும் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப இந்த வழிபாடுகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. முக்கியமாக நாம் இந்த ஆடி மாத வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய செயல்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். இதில் ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தா இந்த மாதிரியெல்லாம் பிறக்கலாமா வேண்டாமா, அது குடும்பத்துக்கு நல்லதா கெட்டதா, ஆடி மாதத்தில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சேனலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்தில் குழந்தை பிறக்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். முக்கியமாக இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு துவங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை 32 நாட்கள் இருக்குது. இதில் இடையில வரக்கூடிய எல்லா செவ்வாய், ஞாயிற்று, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் எல்லாமே நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஆடி பிறப்பு அப்படிங்கிறது நம்ம தலையாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாப்பிள்ளையை தேடிப்பிடி அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. சேலம், ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளில் ஆடி மாதம் முதல் நாள் புதுமண தம்பதிகளுக்கு தலை தீபாவளிக்கு போலவே தலையாடி கொண்டாடப்படக்கூடிய வழக்கம் இருக்குது. நிறைய இடங்களில் இது கடைபிடிக்கிறது கிடையாது. ஆனாலும் இந்த தலையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கும் பல இடங்கள்லையும் சிறப்பாக கொண்டாடிட்டு தான் வர்றாங்க. அதே போல் மகளுக்கும் மருமகனுக்கும் தலையாடி விருந்து கொடுக்கறது வழக்கமாக தான் இருந்து வருது. ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது போல் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்குறது நிறைய விசேஷங்கள் கொண்ட ஒரு காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இந்த தலையாடி அப்படின்னு பார்க்குறது சில இடங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா தேங்காயை சுடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதாவது தேங்காய்க்குள்ளார பொட்டுக்கடலை, சர்க்கரை, அவல், எள் இந்த மாதிரியான சில பொருட்களை கலந்து போட்டு அதை தீயில சுடுவாங்க. ஒரு நீளமான ஒரு குச்சியில் செருகி அதை தீயில செருகி அந்த தேங்காயை கடவுளுக்கு படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடியதாக இருக்குது. இந்த ஆடி பண்டிகைக்கு முதல் நாளே அல்லது ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியே வீட்டை முழுவதுமாக சுத்தம் செஞ்சிடணும். ஆடி பண்டிகைக்கு முதல் நாள் வியாழன்கிழமை அன்னைக்கு நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் தடவி மாவிலை தோரணமும் வேப்பிலையும் கட்டலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை வீட்டு வாசலில் பெரிய கோலம் போடலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. காலையில் குளிச்சு முடிச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்துக்கோங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அந்த பிரார்த்தனை உண்டியலில் சேர்த்து விடுங்க. அம்பாளுக்கு அல்லது அம்மனுடைய படங்களுக்கு மல்லிகை, முல்லை, ரோஜா பூக்களை அந்த மாலைகளை எல்லாம் சாற்றி விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்க. விசேஷ நாட்களில் வெல்லம், தேங்காய் இவையெல்லாம் சேர்க்கப்பட்ட பருப்பு பாயசம் செய்வது வழக்கம். இது ரொம்பவே மங்களகரமானதாகவும் சொல்கிறாங்க மற்றும் அம்பாளுக்கு உகந்த நெய்வேத்தியங்களில் இதுவும் ஒன்று. மேலும் கற்கண்டு, தேங்காய், பூ, பழம், வெற்றிலை, பாக்கு, நாணயங்கள், இனிப்புகள், பழங்கள், வெல்லம் உள்ளிட்டவை வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்யுங்க. பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அல்லது ஒருவருக்காவது வெற்றிலை, பாக்கு, தாம்பழம் இவையெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எந்த விசேஷமாக இருந்தாலும் விசேஷ நாள் அன்னைக்கு வீட்டை துடைப்பது, சுத்தம் செய்கிறது இவையெல்லாம் அந்த நாள் அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்யவும் வேலைகளில் ஈடுபடுறதும் செய்யக்கூடாது. வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தலையிட்டுக்கவே கூடாது. வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக நம்ம மாதமாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா கடவுளுக்கு உரிய வழிபாடு, அதிலும் குறிப்பாக அம்மனுக்கு உரிய வழிபாடுகள் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை நான் அடுத்தடுத்து வீடியோக்களில் போட்டுகிட்டே இருக்கோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நண்பர்களே,
இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆடி 1 பற்றியும் மேலும் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.